வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளித்துறை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். இங்கே வந்து வாவுபலி 2022 அப்படின்னு ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இது வந்து எல்லா வருஷமும் நடக்கும். இந்த குளித்துறையில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆத்தோட கரையில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆடி அமாவாசை டைமில் வந்து பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க. அதுதான் வந்து வாவுபலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து எல்லா இயருமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வந்து ஜூலை 28 ஆடி அமாவாசை வருது. ஸோ அதுக்காக இப்போ இந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. உள்ள நுழையிறதுக்கான டிக்கெட் ஃபேர் அப்படின்னு பார்த்தோன்னா பெரியவங்களுக்கு வந்து 10 ரூபாயும், குழந்தைங்களுக்கு வந்து 5 ரூபாய் வாங்குறாங்க. குழந்தைங்கன்னா 10 வயசு கீழே இருக்கவங்க. ஆக்சுவலாக நான் வந்து தனியாக தான் போயிருந்தேன். இந்த டிக்கெட் அப்படியே வாங்கிட்டு உள்ளே நுழையும் போது அரௌண்ட் 6 மணி. நான் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா மணி 8. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஃபேமிலியோட போனீங்கன்னா இதுக்கு மேலேயே உங்களுக்கு ஆகலாம். அப்படியே உள்ளே நுழைஞ்சோன்னா பார்த்தோன்னா அங்கே ஒரு தம்பி அப்படியே மாஸ்க்லாம் போட்டு வேறு லெவலில் நின்று இருந்தாப்புல. அந்த பையனை அப்படியே ஜூம் பண்ணி வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே உள்ளே போனோம். உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தோன்னா 2 பக்கம் ஏகப்பட்ட கடைகளாக தான் இருந்துச்சு. முதல்ல நம்ம பார்த்தது வந்து ஒரு லெதர் பேக் ஷாப்பு, அதுக்கப்புறம் செப்பல் ஷாப்பு, ஜூஸு, அதுக்கப்புறம் வெசல் பாத்திர கடை, அதுக்கப்புறம் விதைகள்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் அந்த மார்க்கெட்டிங் பேம்ப்ளெட்ஸ் அதெல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி அப்படியே உள்ளே போனோன்னா நிறைய டாய் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய அந்த மரக்கன்றுகள்லாம் இருந்துச்சு. தென்னை, கொய்யா, தேக்கு, மாதுளை அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறையா காய்கறிகள், வெண்டைக்காய், தக்காளி, அந்த காய்கறி எல்லாமே இருந்துச்சு. அது போக ரோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே அங்கே செடி விற்கப்படும் அப்படின்னு எழுதி வேற வச்சுருந்தாங்க. அப்புறமா அந்த குலுக்கி சர்பத்து, அப்புறம் எது எடுத்தாலும் 10 ரூபா, 20 ரூபா, விளையாட்டு பொருட்கள்லாம் எடுத்தோம்னா 100 ரூபா, அந்த மாதிரிலாம் நிறையா கடைகள் இருந்துச்சு. வளையல் கடை, அதுக்கப்புறம் நிறைய டாய் ஷாப்ஸ் தான் நிறையா இருந்தது. அதை தாண்டி அப்படியே உள்ளே போகும்போது நிறைய டிராயிங்ஸு, பெயிண்டிங்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அதாவது அந்த கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்களா அது. ஸோ இது எல்லாமே யார் வரைஞ்சது, யார் பண்ணாங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் இது எல்லாமே அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இல்லை அந்த டிராயிங் எதை பார்த்தாலுமே நமக்கு வந்து ஒவ்வொருத்தரோட தனித்திறமை அதை தான் காட்டுது. ஒன்று பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த லீடர்ஸு, தலைவர்கள், அவங்களோட ஸ்டாச்சு இது எல்லாமே இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க. பட் அதை அலைன் பண்ணி வைக்க முடியல, அவங்களுக்கு அங்கே இடமும் இல்லை தான். ஸோ இருந்த இடத்துலையே அதெல்லாம் வச்சு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவ்வளோத்தையும் பார்த்துட்டு இப்போ நம்ம அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா அங்கே தான் அந்த ஓப்பன் கிரவுண்ட் இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஜோனு, அதுக்கப்புறம் அந்த ஃபுட் ஐட்டம்ஸு இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. அது இல்லாமல் இங்கேயுமே நிறையா அந்த ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற ஸ்டால்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்குது. அது இல்லாமல் அந்த தோட்டக்கலை, ஹாரிகல்ச்சர் அது ரிலேட்டடாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் சுய உதவிக்குழு அவங்க உற்பத்தி பண்ண இந்த விளக்கு, சாம்பிராணி இந்த மாதிரி பொருள் எல்லாமே இங்கே விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இது உள்ளுகார போகும்போது நிறைய ஃபேன்சி ஸ்டோர்லாம் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி கம்மல் எது எடுத்தாலும் 40 ரூபான்னு போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே ஜோன் அதெல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு சின்ன பூல்குள்ளார ஒரு பேட்லர் போட் இது வச்சுருக்காங்க. இதுக்குள்ளார குழந்தைங்களாம் சுற்றி விளையாடிட்டு இருக்கு. இங்கே பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் இங்கே பைக்கில் உட்காந்துட்டு 2 பேரும் ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச அந்த பவுன்சிங் ஸ்லைடு அதில் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஹெலிகாப்டருக்குள்ளார ஒரே ஒரு குட்டி பாப்பா வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டாய் ட்ரெயின் வந்து அங்கனுக்குள்ளாரே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்குது. ஒரு 4x4 ஜீப் அப்படியே செக்கு மாடு மாதிரி அப்படியே சுற்றிட்டு இருக்குது. இதுக்கு பேர் வந்து டிராகன் ட்ரெயினா. இது வந்து அப்படியே தத்தி போயிட்டு இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோட உள்ளே உட்காந்து போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கேபின்லேயும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கேமோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது பார்க்குறதுக்கு ஏதோ 2 சீட்டர் ஏர்கிராஃப்ட் மாதிரி தான் இருக்குது. இதோட பாட்டம் பார்த்தோன்னா கீழே பார்த்து இல்லாமல் அப்படியே சுற்றும் போது அப்படியே மேலே எந்திரிச்சிடுது. அரௌண்ட் ஒரு 90 டிகிரி அந்த ரேஞ்சில் வந்துடுது. பயங்கர ஃபோர்ஸாக சுற்றிட்டு இருக்குது. நல்லா இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தோன்னா கையிலேயே அந்த காரை வந்து சுற்றி விட்றாங்க. உள்ளுக்கார அந்த குழந்தைங்கலாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு கேமுக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது 30 ரூபீஸ், 50 ரூபீஸ், 60 ரூபீஸ் அந்த மாதிரி நிறையா சார்ஜஸ் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பிரேக் டான்ஸு கூட 60 ரூபீஸ்னு போட்டிருக்காங்க. வேறு உள்ளே இருக்கவங்களாம் ஜாலியாக எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த குட்டி பசங்க பார்த்தோன்னா ட்ரம்போலின்லேருந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. பால் வேறு கிடக்கும், அதை ஃபுட்பால் மாதிரி தட்டி விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறமா நாகராணி ஷோ அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டினாங்க. அதுக்கு ஒரு 30 ரூபா என்ட்ரி ஃபீ பே பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா 60 ரூபா என்ட்ரி ஃபீ கொடுத்துட்டு மரண கிணறு பார்க்க போகலாம் அப்படின்னு போனேன். வேறு லெவலாக இருந்துச்சு. 4 பைக்கு 3 காரு. அந்த 3 கார்லையும் பார்த்தோன்னா பின்னாடி ஒரு லேடியோ கார் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் காட்டுறாங்க அந்த ஷோ. சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு மரண கிணறு பார்த்தேன். அதோட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 பைக் இருக்குன்னு ஒரே நேரத்தில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா 2 பைக்கை கீழே இறக்கிறாங்க. அவங்களே திருப்பி 2 கார் எடுத்துக்கிறாங்க. மொத்தம் 3 காரு 2 பைக் ஒரே நேரத்தில் இருக்குன்னு அது சுற்றிக்கிட்டே இருக்குது மரண கிணறுல. வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நேரில் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு ஃபுல் ஃபன்னாக இருக்கும், ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். மரண கிணறு வந்து ஆக்சுவலாக ஸ்டெப்ஸ் ஏறி மேலே தான் வரணும், அங்கேருந்து தான் பார்க்கணும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா அங்கேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வியூ இருந்துச்சு. ஜெயிண்ட் வீல், கொலம்பஸ், பிரேக் டான்ஸ் இது எல்லாத்தையும் அப்படியே மேலேருந்து பார்க்கும்போது அப்படியே வேறு லெவல் வியூவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சன் வேறு செட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த டைமில். ஸோ வானமும் வெளிச்சமாக இருந்துச்சு. ஸோ இங்கே லைட்டும் போட்டிருந்தாங்க. அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே வேறு லெவலாக இருந்துச்சு. இங்கேருந்து பொருட்காட்சியில் வந்து பொதுவாக நம்ம செடிகள், அப்புறம் மரக்கன்றுகள் இதெல்லாமே கண்டிப்பாக வாங்கிட்டுருவோம். ஸோ அதை தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். இங்கே நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன்சி ஐட்டம்ஸ்
கிளிப்ஸு, நெயில் பாலிஷு, கம்மல், இது மாதிரி பொருள், அதுக்கப்புறமா குழந்தைகள் விளையாடக்கூடிய டாய்ஸ், இது எல்லாமே இங்கே நிறையா இருக்குது. போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. இந்த பாகுபலி பொருட்காட்சி இப்போ நம்ம வானத்துலேருந்து ஒரு பறவையோட பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அதுவுமே இந்த நைட் லைட்டில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு ஏதோ வைரக்கல் அப்படி ஜொலிக்கிற மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது. அதுலேயே இந்த மரணக்கிணறு, ஜெயிண்ட் வீல், கொலம்பஸ், பிரேக் டான்ஸ், இது எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படி வேறு லெவலாக இருக்குது. நம்ம இந்த பொருட்காட்சிக்கு வர வழியில் பார்த்தோன்னா 2 பக்கம் ஏகப்பட்ட கடையாக தான் இருக்குது. போகும்போது எப்படி வெறுங்கையோட போகிறது, அதனால் ஏதாவது பண்டங்கிட்ட வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த கடையில் நிப்பாட்டி அண்ணன் தேன்குழல் போட்டுட்ருக்காரு. இந்த கடைக்கு போனாலே வாங்குறமோ இல்லையோ ஒரு பீஸ் தேன்குழலை பிச்சு கையில் கொடுத்துட்றாங்க சாப்பிடுங்கன்ட்டு. அதனால் அப்படியே ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறேன் வீட்டுக்கு. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.